அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் ஓய்வு பெற்ற ஒரு சிபிஎஸ் பணியாளருக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ஸில் ஆன்லைனில் ப்ரொபோசல் எவ்வாறு டேட்டா சென்டருக்கு அனுப்புவதை பற்றி விரிவாக பார்ப்போம். சார்ந்த ஓய்வு பெற்ற பணியாளருடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கணக்கில் உள்ள புகுங்க. இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் ஒரு டேப் சிபிஎஸ்ன்னு இருக்குது. இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சிபிஎஸ் இனிஷியேஷன் இஎஸ்எஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதில் கிரியேட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடுங்க. ரிவ்யூ கொடுங்க. காமன் அப்ரூவல் குரூப். ஸோ இது எந்த இதுவோ அந்த ஸ்கூலுக்கு இது சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் கொடுத்தாச்சு. இந்த பணியாளருடைய லாகின்லேருந்து, ஓய்வு பெற்ற பணியாளருடைய லாகின்லேருந்து நாம் இப்போ வெளியேறிடணும். இப்போது அந்த பணியாளர் கடைசியாக பணி புரிந்த அலுவலகமோ பள்ளியோ அதில் இனிஷியேட்டரோடைய லாகினில் ஹியூமன் ரிசோர்ஸஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது இருக்குன்னா பாருங்கள், ஓகேன்னு கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி முடித்த உடனே இது மீண்டும் வெரிஃபையர் மற்றும் அப்ரூவர் லெவலில் போயிட்டு நாம் வெரிஃபை பண்ணி அப்ரூவ். இப்போ வெரிஃபையருடைய லெவலில் ஹியூமன் ரிசோர்ஸஸில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நான் வெரிஃபை பண்ணுறேன். அடுத்தது அப்ரூவருடைய லாகின். அப்ரூவர் லாகினில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்து நோட்டில் கட்டாயம் ஓகே இல்லை ஏதாவது ரிமார்க்ஸ் கொடுங்க. இப்போ 3 லெவல்லையும் இதை வெரிஃபை பண்ணி ஆயிடுச்சு. மறுபடியும் இனிஷியேட்டர் லெவலில் நம்ம உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்கீம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ்ன்ற டேபை கிளிக் பண்ணுறோம். இதில் கான்ட்ரிபியூட்டரி நியூ பென்ஷன் ஸ்கீம்னு இருக்குது பாருங்கள், இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இனிஷியேட்டர் லாகினில் ஹியூமன் ரிசோர்ஸஸை கிளிக் செய்யுங்க. இதில் ஸ்கீம்ஸ், கான்ட்ரிபியூட்டிவ் நியூ பென்ஷன் ஸ்கீம், சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச்னு இருக்குது பாருங்கள். கீழே இருந்து மேலே 3வது சார்ந்த பணியாளருடைய எண்ணை கொடுங்க. கோ பர்சன் டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயி சூஸ் பண்ணிவிட்டு கொடுங்க. ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறுபடியும் ஷோ பண்ணலன்னா ரீக்வரின்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள், ஓப்பன் ஆகும். ஆக்ஷன் கிரியேட். இதில் டிடிஓ ஃபோன் நம்பர், டிடிஓ இமெயில் ஐடி, பெனிஃபிஷியரி டைப்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் கேட்டுட்ருக்க எல்லா ஃபீல்ட்ஸையும் நம்ம ஃபில்அப் பண்ணுறோம். ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எம்ப்ளாயி, நாமினேஷன் ஃபைல்டு எஸ், சிபிஎஸ் கேட்டகரி ரெகுலரு, டிடிஓவுடைய லெட்டர் நம்பர், ப்ரிஃபர்டு ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோ கொடுங்க. இதில் 2 ஆப்ஷன், பில் ஜெனரேஷன் ஃபார் ஆஃப்லைன் ஆத்தரைசேஷன் ரிசீவ்டு. நம்ம ஆன்லைனில் ஆத்தரைசேஷன் எதுவும் ரிசீவ் பண்ணல. ஆன்லைன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் டு ஜிடிசி தான், கவர்மெண்ட் டேட்டா சென்டருக்கு நம்ம ஆன்லைனில் ப்ரொப்போசல் அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் ஆன்லைன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் டு ஜிடிசி இதை கிளிக் பண்ணி ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூவில் அப்ரூவல்ஸ் காமன் அப்ரூவல் குரூப் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வருது. என்னென்னா, ஸோ ப்ளீஸ் அட்டாச் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஸ்லிப்பு, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஜெனரேட்டர் ப்ரீபில்டு அப்ளிகேஷன் அனெக்ஷர் 1, e-service registers, details of missing credits, last month deduction to be attested by DDO or STO or DTO or PA. ஸோ இது வந்து இந்த அட்டஸ்டேஷனில் நம்ம வாங்கி இதில் வச்சு அனுப்பணும். அப்போ தான் வந்து நம்மளால் ப்ரொப்போசலை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொப்போசல் அட்டாச்மெண்ட்லாம் என்கிட்ட இருக்குது, நான் ரெடி பண்ணி அனுப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. சிபிஎஸ்ஸோடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்
நம்ம என்னென்னலாம் வந்து சிபிஎஸ் ப்ரொப்போசல் வந்து அனுப்பும்போது தேவைப்படுமோ அதனுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோடைய அக்கௌண்ட் ஸ்லிப்பு, இதுவும் அட்டஸ்டேஷன் வாங்கிடுங்க. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஜெனரேட்டட் ப்ரீ ஃபில்டு அப்ளிகேஷன் அனெக்ஷர் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்சில் கடைசியாக ரிப்போர்ட்ஸில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஎஸ்ஆர் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மிஸ்ஸிங் கிரெடிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்ததுன்னா எந்தெந்த மந்த்து இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அது வந்து உங்களுடைய சப்ட்ரெஷரியோ டிடிஓவோ டிடிஓ கிட்டேயோ நீங்கள் ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க. இல்லைனாலும் நோ மிஸ்ஸிங் கிரெடிட்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கட்டாயம் வச்சாகணும். அதே மாதிரி லாஸ்ட் மந்த்து சிபிஎஸ் டிடக்ஷன், உங்களுக்கு கடைசியாக பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் டிடக்ஷன் வந்து அது வந்து உங்களுடைய பே ஸ்டேட்மெண்ட்லேயோ எடுத்து அதை உங்கள் டிடிஓ கிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ இதை எப்படிலாம் அப்லோட் பண்ணுறதுன்றதை இப்போ வாங்க விரிவாக பார்ப்போம். ஸோ இப்போ அட்டாச்மெண்ட்ஸில் நாம் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் லாஸ்ட் மந்த் இதை நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ அடுத்த அட்டாச்மெண்ட்டாக ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ் ஜெனரேட்டடில் போயிட்டு நான் அனெக்ஷர் 1 வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அனெக்ஷர் 1 முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்த அட்டாச்மெண்ட் இதே மாதிரி இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் கொடுத்துட்டுங்க. இப்போ இதை வந்து அடுத்தது வெரிஃபையரும் அப்ரூவர் லெவலில் நாம் இதை வந்து அப்ரூவ் பண்ணணும். நான் இப்போ இதை 3 லெவலில் அப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டேங்க. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே இங்கே ஸ்டேட்டஸில் வந்து பாருங்கள், ஆல் கொடுத்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கொடுத்து கோ கொடுங்க. ஸோ த சிபிஎஸ் அப்ளிகேஷன் பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் இது இங்கே ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா சென்டருக்கு போய் சேர்ந்துடுச்சு. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபிசிக்கல் எஸ்ஆர், இப்போ எந்த பணியாளர் ஓய்வு பெற்றாரோ அந்த பணியாளருடைய ஃபிசிக்கல் எஸ்ஆரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த அனெக்ஷர் 1ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அனெக்ஷர் 1ன்றத டு பி சென்ட் ட்ரைப்ளிகேட் நீங்கள் வந்து மொத்தம் 3 காப்பி அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ 4 காப்பியாக எடுத்துக்கோங்க, 1 5 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று வந்து ஸ்கூலுக்கு வச்சுக்கோங்க, ஸ்கூலோட ஓசி காப்பியாகவும், இன்னொன்று வந்து இண்டிவிஜுவலுக்கு ஒரு காப்பியாகவும், அண்டு இந்த பேலன்ஸ் 3 காப்பியை நீங்கள் வந்து டேட்டா சென்டருக்கு நந்தனம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுடுங்க. சம்மந்தப்பட்ட பணியாளர் வந்து கம்பல்சரி இங்கே வந்து சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தோடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி 4 காப்பியும் அழகாக ரெடி பண்ணி அனுப்பி விட்டுங்க. உங்களுக்கு சிபிஎஸ் செட்டில்மெண்ட்டுக்கான ஆர்டர் காப்பி பை போஸ்ட்டு வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் நோட்டிஃபிகேஷனாக கூட வந்துடும். நன்றி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.